ஆரம்பிச்சிருவோமா? எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வந்துட்டோம். கிண்டுறதுக்கு கரண்டி எடுத்து வராமல் விட்டு போட்டோம். ஆனால் எப்படி கிண்ட போகிறோன்னு தெரியலை. சூப்பர் சூப்பர், வேற ஒரு ஹே டியூட்ஸ், பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தூங்க வேண்டிய டைமு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, எங்கே திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த லேஸை வச்சு ஏதோ க்ரீமை ஊற்றி புரட்டி போட்டு அடித்து தின்னுட்டு வாவ் எக்ஸலண்ட் சூப்பர் அப்படி இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சும்மாவே பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணாமல் எவ்வளோ போகிறோம். இதை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். மெயினான விஷயம், இது ஹெல்த்தி கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, விதவிதமாக சாப்பிட்ணும் அப்படி இப்படி நினைப்பாங்கல்ல, அவங்களுக்காகன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா பூண்டு காணமா, வரமிளகா பூண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர். இதுக்கு மெயினாக இன்னும் 2 வேணும். ஒன்று லேஸு, ஒன்று வந்து ஒரேகனோ ஃப்ளாக்ஸு. இது 2 ஆட் பண்ணி போட போகிறோம். காணாமா, திருப்பி வச்சுருக்கேண்ணா. இந்த ஒரேகனோ ஃப்ளாக்ஸு, லேஸு, இது கூட வந்துட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம், சிக்கன் மசாலா, கறி மசாலா என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் அதான் போட போகிறோம். போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிப்போம். பூண்டு, வரமிளகா, இது வந்துட்டு வரமிளகா ஃப்ளாக்ஸ் இருக்குது, அந்த பீட்சாக்கு மேலே போடுவாங்கள்ல, அதே மாதிரி இது குட்டி குட்டியாக இருக்குது. பாக்கெட் வாங்கி போட்டால் என்ன டேஸ்ட்டு, அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி நான் இதை தட்டி தான் போட போகிறேன். இந்த பூண்டுமே வந்து சின்னதாக நறுக்கி அப்புறம் இந்த பட்டரில் போட்டு இது பண்ணுவாங்க. நம்ம வந்து 2 ஒன்றா தட்டி நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம். முதல்ல பூண்டை போட்டுக்குவோம். ஒரே ஒரு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு இது பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சுங்கிறதோட தட்டியாச்சு. ரொம்ப நைஸாகவும் தட்ட வேணாம், இதே மாதிரி லைட்டாக திப்பியாகவே தட்டிக்கலாம். அப்போ காரம் கொஞ்சம் இன்னும் எஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வந்துட்டோம். கிண்டுறதுக்கு கரண்டி எடுத்து வராமல் விட்டு போட்டோம். ஆனால் எப்படி கிண்ட போகிறோன்னு தெரியலை. ஏதோ ஒன்று பண்ணுவோன்ட்டு உட்காந்துருக்குறோம். இந்த ட்ரெண்டிங் வந்ததும் சரி, ட்ரெண்டிங்காக பண்ணுறோன்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து 3 சமையல் பண்ணியிருக்கிறோம். அந்த சாதமே இல்லாமல் தயிர் சோறுன்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம். கருப்பு சமையல் சோம்பேறி சிக்கன் ஒன்று பண்ணியிருக்கோம். அது தக்காளி வெங்காயம் எண்ணெய் எதுவுமே இல்லாமல். 3வது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சால்ட்டு இல்லாமல் சப்பாத்தி மண்பானையிலே போட்டிருக்கிறோம். இந்த 3 வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கரண்டியே இல்லாமல் சமைக்க போகிறோம். ஆனால் எப்படின்னு தான் தெரில, பார்ப்போம் என்ன பண்ணுவோன்னு. இது சூடாயிடுச்சு. இப்போ எப்படி கிண்ட போகிறேன்னு தெரில, போடுவோம் வேறு வழி. தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு வரமிளகாவை தட்டி போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸை போட்டுருவோம். சும்மா லைட்டாக போட்டுக்குவோம். போட்டாச்சு.
கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, எப்படி செம்ம ஹீட்டாக இருக்குடா. பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறோம். நல்லா குளிருக்கு எதமா, ஹீட்டுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை ஊற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டுங்கிறத நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெயினான ஐட்டம் லேஸை போட்டு பரட்டிடுவோமா? பார்த்தீங்கன்னா சூட்டோட இறக்கி கிண்டது கரண்டி இல்லாமல் கையில் கிண்டிக்கிருக்கோமா? அடுப்பை வச்சுட்டு இறக்கிட்டு அப்படியே பண்ணியது கை கொதிக்குது. நல்லா இருக்குமாடா? நான் கூட பண்ணுறப்ப அப்படி ஏனோ தானோ இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். சூப்பராக இருக்குது. நான் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டு மீதியெல்லாம் அவனுக்கு கொடுத்தலான்னு பார்க்குறேன். அதாவது இது ஃபுல்லாக நானே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. லேஸவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுவேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த வரமிளகா ஃப்ளேவர், பூண்டு ஃப்ளேவர், இப்படியே அதை நாளாக மடக்கி சூப்பர் சூப்பர். வேற ஒரு மெயின் உண்மையிலே சூப்பராக இருக்குடா. இதை நீ சாப்பிடு. இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நொறுக்கு தீனி லவர்ஸ், அந்த ஃபுட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள மாதிரி ஆளுக்கு இது செட் ஆகும். நம்மளை மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். திரும்ப சொல்கிறேன், இது ஹெல்தி கிடையாது. டெய்லி ட்ரை பண்ணாதீங்க, எப்போயாவது ஒரு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.